ஹாய்ங்க, உங்கள் ஸ்கின் வந்து பிங்கிஷாக க்ளோவிங்காக ஆகணுமா, உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஒயிட் ஆகணுமா, அப்போ இந்த சீரமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேடு தான். ஒரு பீட்ரூட் இருந்தால் போதும், ஃப்ளாக்ஸ் சீடு இருந்தால் போதும். இது மாதிரி பாருங்கள், பிளட்டு மாதிரி ரெட் கலரில் இருக்கா. இப்போ வந்து பீட்ரூட் துருவனதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் வாட்ரு ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கேஸில் வந்துட்டு இப்போ ஒரு இது வச்சுட்டு நம்ம அந்த பீட்ரூட் வாட்டரை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக்ஸ் சீடு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அந்த சைடு ஓரத்துலலாம் ஒட்டிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா நம்மளுக்கு அந்த ஜெல் கன்சிஸ்டன்சிலே வந்துச்சு. ரொம்ப ஜெல்லாக விட்டிங்கன்னா அது ஃபில்டர் பண்ண முடியாது. கொஞ்சம் லைட்டாக ஜெல் ஆகும் போதே நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து அதை நீங்கள் வந்து ஒரு கப்பில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எதில் உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்கணுமோ அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கும்போது அதை எடுத்து ஊற்றிடுங்க. இப்போவே பாருங்கள், அந்த ஃப்ளாக்ஸ் சீடெலாம் நல்லா ஜெல் ஆயிரும். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சூப்பரான பெனிஃபிட்ஸுங்க. இது உங்கள் ஸ்கின்க்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஒயிட் ஆகும். இது சீரமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார், கடலை மாவு இதெல்லாம் போட்டு ஃபேஸ் மாஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள்